எப்பாடி ஊரோடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன லக்ஷ்மி மதியானத்துக்கு சாப்பாடு கட்டி கொண்டாரு, நான் இன்னும் அழுவற கண்மை பசி வர எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் படுப்போம், இப்படி இருந்தாலும் வரும்போது படலை திறக்கிற சவுண்டு கேட்கும், திறக்கும் போது எழுந்துக்கலாம். லக்ஷ்மி தான் கால் பண்ணுற போல இருக்கே. ஹலோ, சொல்லு லக்ஷ்மி. ஏங்க எங்கங்க இருக்கீங்க? நான் தோட்டத்தில் தாம்மா இருக்கிறேன். நாளைக்கு வியாபாரி வந்து தென்னங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் எல்லாத்தையும் பறக்கி போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா நீ இன்னும் ஆளை காணும். அதான் அந்த அளவு படுத்துட்ருக்கேம்மா. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாங்க கால் பண்ணேன். நம்ம மூத்தவ பெரிய மனுஷி ஆகிட்டா, அதுக்கு தாங்க கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. என்னம்மா சொல்கிறேன்? என் பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? இந்த வரமா வரும்போது ஒரு 4 இளநீ எடுத்துகிட்டு வரேன், பிள்ளைக்கு வெட்டி கொடு. சீக்கிரமாக வந்து சேருங்க. இப்போ தான் நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கான், சீக்கிரமாக போயிட்டு பிள்ளைய வர பார்க்கணும். என்ன சங்கீதா, உனக்கு எப்படி எக்ஸாமு? எனக்கா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் படிக்கிறதுக்கு லீவ் இருக்குது, மறுநாளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நிக்கிதா. என்னப்பா சொல்கிற? அப்போ நாளைக்கு உனக்கு எக்ஸாம்னா நீ இன்றைக்கி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கே, அப்போ எப்படி நீ எக்ஸாம் எழுத போவ? அதான் இன்றைக்கே ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சிடறாங்களே, அப்போ நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதா? ஏப்பா நீ லூஸாப்ப? எப்படி இருந்தாலும் அம்மா உடனே சொன்னாங்க 11 நாள் உட்கார வைப்பேன்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாம் சொல்கிற வேற, எப்படி அம்மா உன்னை எக்ஸாம் விடுவாங்க? இரு நான் அம்மாக்கிட்டே கூப்பிட்டு கேட்குறேன். எமோ எமோ சொல்லுங்க பிள்ளைங்களா, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன டீ காஃபி வேணுமா உங்களுக்கு? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. சொல்லு மக்களே, என்னாச்சுமா? என்ன கூப்பிட்டுட்டு இருந்தேன்? என்ன டீ காஃபி என்ன வேணுமா? ஏமோ கும்மி, நான் டீ காஃபிக்கெலாம் உன்னை கூப்பிடல, எனக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். என்னென்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாப்பா, நாளை இல்லாமல் நாளைக்கு தான் எனக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, எப்படி இருந்தாலும் ஒரு 11 நாளாச்சு வீட்டில் உட்கார வைக்கணுமே, அதுக்கு முன்னாடி எங்கேயும் வெளியில் அனுப்பக்கூடாது பிள்ளைங்கள. ஐயோ, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஊரில் என்ன பெரியவங்க இருப்பாங்க, நான் போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன். பிள்ளைக்கு எக்ஸாம் வர டைமில் வர ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன், அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. போயிட்டு மூக்காய் சித்திக்கிட்ட தான் கேட்கணும் என்ன பண்ணணும்னு. இப்போ மூக்காய் சித்திக்கிட்ட சொன்னால் அவங்க என்ன வர சொல்லுவாங்கன்னு தெரியலையே. கடவுளே, எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்பா. சித்தே, சித்தியே, மூக்காய் சித்தி. யாரு அது? சித்தே, நான் தான் குஷ்பு வந்திருக்கேன் சித்தியே. அட்டா குஷ்பு, என்னாச்சு? காய்கறி எதுனா பத்தல சொல்லி வாங்கின்னு வந்தியா? அதெல்லாம் இல்லைங்க சித்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க தான் சித்தி வந்திருக்கேன். ஏம்மா மூஞ்சில ஒரு வாட்டமாக இருக்கு? முதல்ல உட்காரு, என்னன்னு சொல்லுமா. சொல்லல, ஏன் மூஞ்சி வாட்டமாக இருக்கு? அதுவா சித்தியோ, என் பெரியம்மாவை இருக்கால சங்கீதா, அவள் சடங்காயிட்டா. இதில் என்னம்மா இருக்கு? நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்க, நாளைக்கு இடம் பார்க்க வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லைங்க சித்தி, அவள் வந்ததே இன்றைக்கி 10 மணிக்கு தான் வந்தா. ஆனால் அவளுக்கு நாளை இல்லாமல் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வேறு இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல சித்தி, அதை அவங்கள வந்து கேட்டுட்டு போகலாம், பெரியவங்க நீங்கள் எதுனா சொல்லுங்க தான் சித்தி வந்தேன். என்னல என்னத்தை சொல்லிட்டு இருக்கிற நீ? நம்ம எப்பயுமே ஒரு 40 நாள் கழிச்சு தான் வெளியவே அனுப்புவோம். சரி 41 நாள் கூட வேணாம், ஒரு 11 நாள் உட்கார வச்சுட்டு அனுப்புகிறோம். பார்த்தா இவளுக்கு நாளைக்கே எக்ஸாம் இருக்குது, அதை என்ன பண்ணுறதுனே தெரியல சித்தியோ. சரில, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ அது மாதிரியே செய்ய, சரியா? சொல்லுங்க சித்தி. அவள் பெரிய மனுஷியானது யாருக்கு தெரியும்? எனக்கும் மீனாக்கும் தானோ பெரிய பொண்ணுக்கு தான் சித்தி தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல சித்தி, அவ்வளோதாங்க சித்தி. இவங்கக்கிட்ட தானே சொல்லியிருக்க. நான் என்ன சொல்லுன்னா, இன்றைக்கி மட்டும் வீடுலேயே நீ தண்ணி ஊற்றிட்டு பிள்ளைய வீட்டுக்கு வளைச்சிக்கோ. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சிருமா. அது எப்படி சித்தி? பிள்ளை பெரிய மனுஷி ஆகிட்டா, அதை எப்படி யாருக்கும் சொல்லாமல் வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னு பண்ணுறது? வேறு என்னம்மா பண்ணுறது? நான் சொல்கிற மாதிரியே செய். இன்றைக்கி அது மாதிரி பண்ணிவிட்டு பிள்ளைய எக்ஸாமுக்கு அனுப்பிடு. இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிப்பு இருந்தால் தான் பிள்ளைங்களாம் ஒரு இடத்துல போய் நிற்க முடியும். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பிள்ளைக்கு சடங்கு வச்சுக்கலாம். அது என்ன உங்கள் எல்லாருக்கும் தானே தெரிய போகுது, ஊரில் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க? நான் சொன்னபடி நீ செய். இதை பற்றி யாருக்கிட்டே மூச்சு விட்டுக்காது, சரியா? சரிங்க சித்தி, நான் அப்படியே பண்ணிடுறேங்க சித்தி. நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது. அப்போ நான் 4 பேர் மட்டும் வச்சு செஞ்சுக்கிறோம். அப்புறம் பிள்ளைக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சோடனே கிராண்டாக செஞ்சிடுங்க சித்தியே. சரியில்ல குஷ்பு, இதெல்லாம் நினச்சிக்கின்னு மனசை குழப்பிட்டு இருக்காது, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
சரிங்க சித்தியோ, நீங்கள் சொன்னதை கேட்டவுடனே இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நீங்களும் சாயந்தரம் வந்துடுங்க சித்தியே. வேணாம் மக்களே, நீங்கள் 4 பேர் மட்டும் சேர்ந்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை வைப்பீங்களே, அப்போ இந்த சித்தி வந்து பிள்ளைய பார்த்துக்கிறோமா. அப்புறம் நான் வந்தால் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிப்பாளுங்க. அப்புறம் பிள்ளைய பற்றி தெரிஞ்சிடும். அதனால் நீ வந்து 4 பேர் வச்சு செஞ்சுக்கோமா இப்போதைக்கு. சரிங்க சித்தியோ, நான் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். பெரிய சடங்கு வரும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்துடணும், சரிங்களா? சரி, நானும் பிள்ளைங்களை தனியாக விட்டு வந்துட்டேன். நான் போய் பிள்ளைங்களை பார்க்குறேன் சித்தியே. பார்த்து போயிட்டு வாழ. என்ன வீட்டில் யாரும் காணோம்? குஷ்பு, ஏண்டி குஷ்பு, பிள்ளைங்களா? வாங்கப்பா, அம்மா இப்போ தான்ப்பா வெளியே போயிருக்காங்க. தண்ணி என்ன எடுத்து வரட்டுமா? வேணாம் மக்களே, அக்கா என்ன பண்ணிட்டுருக்கம்மா? அக்கா உள்ளதான்ப்பா இருக்காங்க. எப்படியோ போன விஷயம் நல்லா முடிஞ்சிருச்சு. இனி கடவுள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். நீங்கள் எப்போங்க வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். ஆமாம், நீ எங்கே போயிருந்த? அது வாங்க, நம்ம மூக்காய் சித்தி வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். ஓ, பிள்ளைக்கு சடங்குக்கு கூப்பிட்டு வர போயிருந்தியோ? அதுக்காக இல்லைங்க, நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாமாங்க. என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பிள்ளைக்கு நாளைக்கு எக்ஸாமா? ஆமாங்க, அதுதான் மூக்காய் சித்தி வீட்டுக்கு போய் கேட்டிருந்தேன் என்ன பண்ணலாம் சொல்லி. அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்கங்க. அப்படி என்ன சொன்னாங்க? அது மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியும்? வேற என்னங்க பண்ண முடியும்? மூக்காய் சித்தி சொன்ன மாதிரி தான் பண்ண முடியும். அதுதான் நல்லது. நான் வேற ஆசை பிள்ளைக்கு அந்த செய்யணும் இது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, பிள்ளையோட படிப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் குஷ்பு. ஏங்க நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தா ஏதோ 4 பேரை சொல்லிட்டு வந்த மாதிரியே இருக்கே. அதில் யாருக்கிட்டே சொல்லலை குஷ்பு. நீ சொன்ன உடனே அந்த ஆசையில் வந்தேன்னா இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம என்னைக்குனா ஒன்று அந்த சடங்கு செஞ்சுதாங்க ஆகணும். இப்போ பிள்ளையோட படிப்புக்காக அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. சரிம்மா, எல்லாமே கடவுள் எப்படி நினைக்கிறாரோ அது மட்டும் நடக்கட்டும்.